ஒரு திருநங்கையா மாறி நாங்க வெளியில வரோம் அப்படிங்கும்போது, ஒண்ணு வந்து யாசகம் கேட்கறதோ, இல்ல பாலியல் தொழில் பண்றதோ வந்து வேற வழி இல்லாம தான் அதுக்காக போறோம். ஏன்னா, எங்க வீட்ல என் குழந்தை எப்படி இருந்தாலும் பரவால்ல, எங்க கூட தான் இருக்கணும். அதுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க கேட்டு என் குழந்தை இப்படிதான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒரு ஆண், பெண் எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் படிச்சு வேலைக்கு போறாங்களோ, அதே மாரி நாங்களும் போயிருப்போம். அந்த இடத்துல அவங்க வந்து ஏத்துக்காத போது, பெத்தவங்களே ஏத்துக்கல அப்படிங்கும்போது, சுத்தி இருக்கிற பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அப்ப எங்களுக்கான வாழ்றதுக்கு ஏதோ ஒரு வருமானம் வேணும். அப்ப காசு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. வாடகை குடுக்கணும், சாப்பிடணும், எல்லா தேவைக்கும் காசு வேணும். அப்ப வேற வழி இல்லாம தான் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு வேதனையோட தான் போய் ஒருத்தர்ட்ட கை நீட்டி காசு வாங்குறதுனாலும், ரோட்ல போய் நிக்கிறதுனாலும், பல பிரச்சனைகள தாண்டி அந்த ஒரு வருமானத்துக்காக தான் போறோமே தவிர, யாரும் வந்து விருப்பப்பட்டு போறது கிடையாது. இதே வீட்ல வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணனோ, அக்காவோ, அம்மாவோ சொன்னா நாங்க ஏன் போக போறோம்?